வெல்கம் பேக் டு அருண் ஷர்மி சேனல். இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்கில் சைடில் ரைஸ் பண்ணுங்க. அதாவது அதே பொசிஷன், நீங்கள் ஸ்டாண்டிங்கில் தான் நிற்க போகிறீங்க. அதே மாதிரி வால் சப்போர்ட்டு இல்லைனா ஒரு டேபிள் இல்லைனா ஒரு சேரோட சப்போர்ட்டோடு நிற்க போகிறீங்க. நின்றுட்டு சைடில் ரைஸ் பண்ணோம். அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இதுலேயும். நம்ம பேக்கில் ரைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், முட்டியே மடக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ தான் அந்த தை மசில்ஸ்க்கு அந்த எக்ஸசைஸ் அதோட புல் வந்து ஒர்க் வந்து ப்ரெஷர் வந்து போகும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சைடில் காலை வந்து மேலே தூக்கும் போது முட்டியை மடக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தூக்கணும். இவங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க அவங்க வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீல ப்ராப்ளம் இருக்குது, அதனால் கொஞ்சம் க்ராஸாக தூக்குறாங்க. பட் நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சைடில் பர்ஃபெக்டாக தூக்கிட்டு இறக்கணும். அதே மாதிரி ஓவராக ஸ்ட்ரெச் என்னால் நல்லா ஃப்ளெக்சிபிள், நான் என்னால் நல்லா தைக்கு மேலே தூக்க முடியும், இல்லை தை ரீஜன் வரைக்கும் என்னால் தூக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தப்பாயிடும். ஸோ உங்களால் எவ்வளோ அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், இவ்வளோ என்னால் வந்து எஃபிஷியண்ட்டாக தூக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் தூக்கலாம். பட் மோர் தென் அவங்க இடுப்புக்கு மேலே காலை தூக்குறது நம்ம செய்கிறது வந்து வேறு ஆக்டிவிட்டீஸ் ஆகிடும். ஸோ இந்த தை ஒர்க் அவுட்டில் சைடில் உங்களுடைய காலை தூக்கிட்டு கீழே இருக்குங்க. சேம் கவுண்ட்டு தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு 5 கவுண்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இல்லை எனக்கு 5 கவுண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி 5 கவுண்ட்ஸ் இந்த ரைட் சைட் செய்யுங்க, அடுத்து 5 கவுண்ட்ஸ் லெஃப்ட் சைட் செய்யுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கேப் விடுங்க, அகெயின் 5 பண்ணுங்கள் போதும். இல்லை என்னால் 5 தான் பண்ண முடியுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1 வீக் 10 days 5 கவுண்ட்ஸே பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த 1 வீக் வந்து 10 கவுண்ட்ஸ் உங்களால் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். ஏன்னா அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தையில் இருக்க மசில்ஸ் எல்லாம் நல்லா வந்து டோன் ஆக போகுது. அந்த ஃப்ளாபினஸ் வந்து டே பை டே நீங்கள் செய்ய செய்ய நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிற்க சொன்னால் ஒரு 2 hours மேலே நிற்க முடியாது. 2 hours எங்கே போகணும், 1 hour நிற்க முடியாதுங்க, காலெலாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கெலாம் என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, மசில்ஸ்லாம் வீக்காக இருக்குது, அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கறது இல்லை. எல்லாத்துக்கும் வந்து அந்த நரிஷ்மெண்ட் இப்போ நார்மலாக நம்மளே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம், நல்லா க்ளோயிங்காக இருப்போம். அதுவே ரொம்ப நார்மலான அண்டர் நியூட்ரிஷனல் ஃபுட்டாக சாப்பிட்டா நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் டல்லாக இருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் கிடைக்கணும்னா அதுக்கான மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணால் தான் அது ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம என்ன மூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக நம்மளுடைய வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப லேட்டாக ரீச் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ராப்பராக ரீச் ஆனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலரைஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you next video. Thank you for watching.